இங்க கல்யாணம் ஆக போறவங்களுக்கு ஒரு கேக்க செஞ்சு அதை பேக் பண்றாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்த 2 பொம்மைகளுக்கு உயிர் வருது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது மாப்பிள்ள தெரியாதனமா ஜூஸ பொண்ணு மேல கொட்டிடுறாரு. முதல்ல கோவப்பட்டாலும் அதுக்கப்புறமா மன்னிச்சிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அவங்களுக்கான பொருட்களை அவங்களே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவன் குழந்தை இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆனா அவ குழந்தையெல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா ஒரு நாயை வளர்க்கலான்னு சொல்றா. அப்போ ஒரு நாள் இவ பீச்சுக்கு போகலாமான்னு அவங்கிட்ட கேக்குறான். ஆனா அவன் காசு இல்ல, அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் கேம்ப் ஃபயர் போடலான்னு சொல்றான். ஆனா அங்க கரடி வந்து நம்மள சாப்பிட்டுருன்னு பிளானவே கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்ப இவங்க வளர்த்தக்கூடிய நாய் வாக்கிங் கூட்டிட்டு போன்னு இவள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ அவளுடைய ஹஸ்பண்ட கூப்பிடுறான். ஆனா அவன் மேட்ச் பாக்குறதுலயே பிஸியா இருக்கான். இதுல கடுப்பானவன் அவன் பாத்துக்கிட்டு இருந்த டிவிய தள்ளி விட்டு உடைச்சிடுறா. ஏற்கனவே கேம் டென்ஷனா போய்கிட்டு இருந்தனால இப்ப இவ பண்ண வேலையால இன்னும் டென்ஷன் ஆகி இந்த நாய் தான பிரச்சனை அப்படின்னு அந்த நாயவே அவன் கொன்னுறான். அதுக்கு பதிலா ஒரு சின்ன டிவி உருவாக்கி திரும்பவும் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே இவங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையா வந்து பெரிய சண்டையில போய் முடிஞ்சிருது. இப்ப இந்த கேக்க உண்மையா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொம்மை உட்பட அந்த கேக்கே சேதமாயி கிடக்கு. இத பெருசா எடுத்துக்காம இப்ப இவங்களோட கல்யாணம் ஆரம்பிக்குது. அப்ப இங்கேயும் மாப்பிள்ள தெரியாதனமா ஜூஸ பொண்ணு மேல கொட்டிடுறாரு.